வணக்கங்க. என் சொந்த பெயர் கலிவரத கண்ணன். சினிமாவுக்காக பாரதி கண்ணன்கிற பெயரில் பல பக்தி திரைப்படங்களை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சென்னைக்கு வந்த முதல் ரிங் ரோடு. ஜவஹர்லால் நேரு சாலைன்னு பேர். கிண்டி கத்திப்பாராவுல தொடங்கி கோயம்பேடு பாடி வழியா அப்படியே மாதாவரம் ஜங்ஷன்ல போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. இந்த ரோடு வந்த பிறகுதான் சென்னையில உள்ள போக்குவரத்து எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு வெளியூர் போற ஜனங்கள்லாம் ரொம்ப ஈஸியா போறதுக்கு வசதியா இருந்துச்சு. சென்னையோட வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன காரணம் தெரியுமாங்க? சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஐடி கம்பெனிஸ், கோயம்பேடு மார்க்கெட், மப்சல் பஸ் ஸ்டாண்டு, கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், தனித்தனி வீடுகள், அபார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், மெட்ரோ ட்ரெயின், 3 நேஷனல் ஹைவே ரோடோட கனெக்டிவிட்டி, இது போன்ற சிறப்பம்சங்கள் எல்லாமே இந்த ரிங் ரோடு வந்த பிறகுதாங்க. இந்த ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னால அதை சுத்தி இடம் வாங்கி போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ரிங் ரோடு வந்த பிறகு கிட்டத்தட்ட 100 மடங்கு விலை அதிகமானதால வித்து வசதி ஆயிட்டாங்க. இப்போ ரொம்ப பேரால வாங்க முடியாம போயிருக்கலாம். அவங்களுக்கு இப்போ ஒரு அரிய வாய்ப்பு. 400 அடி அவுட்டோர் ரிங் ரோடு பக்கத்துல உள்ள இடத்தை பத்தி தான் பேச போறேன். அந்த இடத்தோட மகிமை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். இங்க இடம் வாங்கி போட்டீங்கன்னா 100 மடங்கு இல்லைங்க, 200 மடங்கு லாபம் பார்க்கலாம். வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் 62 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அவுட்டர் ரிங் ரோட் 2 சர்வீஸ் ரோட்டோட 6 வழி சாலையையும் இந்த போக்குவரத்தை இன்னும் சுலபமாக்கிருச்சு. சென்னையோட முக்கியமான 4 தேசிய சாலைகளோட பெஸ்ட் கனெக்டிவிட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எண்ணூர் போர்ட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. புது கோயம்பேடுன்னு சொல்லக்கூடிய கிளாம்பாக்கம் இந்த அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல தாங்க இருக்கு. நம்ம கவர்மெண்ட் 550 ஏக்கர் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இந்த அவுட்டர் ரிங் ரோட் சரவுண்டிங்ஸ்ல இடம் ஒதுக்கி இருக்காங்க. டைடல் பார்க் லிமிடெட் கோரிக்கையை தொடர்ந்து மன்னிவாக்கம், மலையம்பாக்கம், வண்டலூர் போன்ற இடங்களில் 3 தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான சிஎம்டி அனுமதியும் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்திற்கு பேரோஸ் அமைக்க 36 ஏக்கர் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டுமில்ல, கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஐடி, ஐடிஎஸ் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம இந்த அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல ஷிகோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குங்க. இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வண்டலூர்ல இருந்து மீஞ்சூருக்கு மெட்ரோ ரயில் கனெக்ஷனும் வரப்போகுது. இங்க நம்ம நிலத்துல நீங்க முதலீடு பண்ணுனா ஒரு 10 வருஷத்துல 50 மடங்கு லாபம் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சென்னை அவுட்டோர் ரிங் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பழந்தண்டலம் அமைஞ்சிருக்குங்க. ஆர்டிபி ரியாலிட்டியோட சுபிட்ச வீட்டு மனைகள் இங்க தாங்க அமைச்சிருக்காங்க. பழந்தண்டலம்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த பெயரோட அர்த்தம் வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏராளமான கனிகள் விளைந்த பூமி. ஒரு இடத்துல கனிகள் அதிகமா விளையுதுன்னா அங்க நீர்வளமும் நிலவளமும் மிக சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, 2000 வருடங்களுக்கு முன்னால கரிகார் சோழன் கட்டிய ஐவராதீஸ்வரர் சிவன் கோயில் இங்க சிறப்பு பெற்றது. நமது பழந்தண்டலத்தை சென்ட்ரா பாசிட்டிவ் வைப்புனே சொல்லலாம். குன்றத்தூர் முருகன் கோயில், திருநீர்மலை மகாவிஷ்ணு கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் எல்லாமே பழந்தண்டலத்துக்கு மிக அருகில் தான் உள்ளது. நம்மளை நம்பி வந்தவங்க வாழ்க்கையும் சுபிட்சமா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம ஆர்டிபி ரியாலிட்டி பழந்தண்டலத்துல அற்புதமா வீட்டு மனைகள் அமைச்சிருக்காங்க. இதுதான் சுபிட்சம் வீட்டு மனைகள். இப்போ பழந்தண்டலத்துல சுற்றி இருக்கிற ரோடு கனெக்டிவிட்டிகளை பார்ப்போமா? முன்னாடி நாம பார்த்த மாதிரி நம்ம சைட்டு பக்கத்துல தாங்க அவுட்டோர் ரிங் ரோடு இருக்கு. நம்ம அவுட்டோர் ரிங் ரோடு வழியா தான் நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு வசதியா இருக்கு. நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி ரோடு எடுத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ல குரோம்பேட்டை அமைஞ்சிருக்கு. குரோம்பேட்டைய புதிய டி நகர்னே சொல்லலாம். ஷாப்பிங் பண்றதுக்கு சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், சென்னை சில்க் இப்படி சிறந்த பிராண்டோட ஷோரூம் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய அனைத்து ரயில்களும் ஒரு நல்ல வழித்தடமா குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. பழந்தண்டலம் மெயின் ரோடு எடுத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வழியா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 20 நிமிஷத்துல வந்துடலாம். அவுட்டர் ரிங் ரோடு வழியா திருநீலர் ரோடு எடுத்தீங்கன்னா குரோம்பேட்டைக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. குரோம்பேட்டையிலிருந்து 200 ஃபீட் ரேடியல் ரோடு, அதாவது பல்லாவரம் டு துரப்பாக்கம் ரோடு எடுத்தீங்கன்னா OMR சுலபமா போகலாம். அவுட்டர் ரிங் ரோடு எடுத்தீங்கன்னா புது கோயம்பேடுன்னு சொல்லக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. வண்டலூர்ல இருந்து பூந்தமல்லிக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம பழந்தண்டல பக்கத்துல சிட்கோ 240 ஏக்கர்ல 556 யூனிட்டோட ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை டெவலப்மெண்டோட ஃபியூச்சர் பிளான்ல நம்ம மெட்ரோ ரயில் பிளானும் ஒரு முக்கியமான பங்கு அமைஞ்சிருக்கு.
நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பல்லாவரம், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், பூந்தமல்லி வழியா புதுப்பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் கனெக்டிவிட்டியாக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பழந்தண்டலத்தை சுத்தி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், கடைகளும் இங்க இருக்கு. இத்தனை பெருமைகளும் வசதிகளும் கொண்ட நமது பழந்தண்டலத்தை மேலும் பெருமைப்படுத்தும் விதமாக நம்ம ஆர்டிபி ரியாலிட்டி நாம வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம நம்மளை நம்பி வந்தவங்களும் வளர்ச்சி அடையணுங்கிறது தான் ஆர்டிபி ரியாலிட்டியோட மோட்டிவ். இதை ப்ரூவ் பண்ணும் விதமாக நிறைய கம்பெனிஸ் மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுத்திருக்காங்க. மழையாலும் நல்ல விளைச்சலாலும் நாடு அடையும் வளமான நிலையையும் காசு பணத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் பெரும் நன்மையும் தான் சுபிக்ஷம் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு நேரம் ப்ராஜெக்டோட சரௌண்டிங்ஸ் பார்த்தோம். நம்ம ப்ராஜெக்டை பத்தி பார்க்கலாமா? CMDA ரேரா அப்ரூவல் மட்டும் இல்லாம 15+ வேர்ல்டு கிளாஸ் அமெனிட்டிஸோட 50+ பிளாட்ஸ் இருக்குங்க. ஃபிகர் 8 வாக்கிங்ஸ், கசிபா ஜாக்கிங் ட்ராக், சில்ட்ரன்ஸ் பார்க், ஆக்சிஜன் பியூரிஃபை பிளான்ட்ஸ், பிளாக் டாப் ரோட், கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், சோலார் பவர்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ், இண்டிவிஜுவல் பிளாட் அண்ட் ஸ்டோன் பவுண்டரிஸ், சோலார் பேனல் ரூப், ரெயின் வாட்டர் கலெக்ஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங், சோலார் பவர் ட்ரிப் இரிகேஷன், EB கனெக்ஷன், ஸ்வீட் போர்ட்டபிள் வாட்டர், 24/7 செக்யூரிட்டி, சோலார் பவர்ட் CCTV, 360 டிகிரி கேமரா. இங்க பிளாட்ஸ் மட்டும் இல்லைங்க, வில்லாவும் மிகச்சிறந்த முறையில கட்டி கொடுக்கறாங்க. 3 BHK 2+ வில்லாவும் இருக்கு வித் கார் பார்க்கிங்கோட. இந்த வில்லாஸ் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் கிரீட் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கோம். நம்ம வில்லாவை நாம டிசைன் பண்ணும் போதே ஒரு குட் வென்டிலேஷனோட தான் டிசைன் பண்ணிருக்கோம். கோயம்பேட்ல ஃபர்ஸ்ட் ரிங் ரோடு வரும்போது என்ன இடம் வாங்கி போட சொன்னாங்க. இந்த இடத்துல என்ன பெரிய வேல்யூ வந்துட போகுதுன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு மிஸ் பண்ணதை இப்போ மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக இங்க நான் ஒரு வீட்டு மனை வாங்கியிருக்கேன். நிச்சயமா இந்த இடமும் இன்னும் 5-10 வருஷத்துல வேல்யூ எங்கேயோ போய் நிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு இயற்கையான சூழல் உள்ள இடம். நல்ல நீர்வளம், நல்ல நிலவளம். நீங்களும் இந்த இடத்துல வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி குடியேறணும். யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பார்கள். அது மாதிரி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். வாழ்க வளமுடன்.